நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்மாழ்வார்கிற பராங்குஷனாக்கிய கொண்டு போய் 2 தூண்களுக்கு நடுவிலே சேர்த்தாள். இவளை பத்தி பெருமாளை நீ என்ன நினைச்சிருக்கிய? காவேரியை சாப்பிட்டு இருக்கிற அந்த தண்ணீருக்கு மீன்கள்லாம் நல்லா கொழுத்துருக்காங்க. ஆனா உன்னை பிடிச்சிருக்கிற என் பெண்ணு எவ்வளவு இழைச்சி போய் கிடக்கிற மாதிரி இருக்கும். காவேரியை பற்றி இருந்தா சரணம்னு சொல்லியிருந்தா நன்னா இருக்கலாம் போல் இருக்கு. காவேரி நாதனே சரணம்னு சொன்னா நன்னா இருக்க மாட்டோம் போல் இருக்கு. ஆக ஒன்னை பற்றின என் பெண் இவ்வளவு வாடி போயிருக்கா. காவேரியை பற்றின மீன் தின்னு கொழுத்து நன்னா இருக்கே. இது எப்படி அவர் அர்த்தம் சொல்றாருன்னா, நாரம்னா தண்ணீர், நாராயணம்னா ஆபோ நாராயதி புரோக்தாக, ஆபோவை நரசூனவகான்னு விஷ்ணு புராணத்துல பராசரர் தெரிவிக்கிறார். ஆபகா தண்ணீரை குறிக்கும், நாரம்னா தண்ணீர், அயனம்னா அதை இருப்பிடமாக கொண்டவர், தண்ணீரில் சயனித்துக் கொண்டிருப்பவர். அப்ப எதுல சயனிச்சிருக்கார்? தண்ணீரில். யாரு சயனிச்சிருக்கார்? திருவரங்கநாதன். எதுல சயனிச்சிருக்காரோ அதை சரணம்னு சொன்னவள்லாம் நன்னா இருக்காளாம். யாரு சேரிச்சிருக்காரோ அவர் சரணம்னு சொல்றவா நன்னா இல்லையா? இது நன்னா இருக்கா? இங்கேயானப்போ நாரத்தை பத்தினா நன்னா இருக்கு, அயனத்தை பத்தினா நன்னா இல்லை. சேர்ந்தா நாராயணனும் இல்லையோ. நாராயணாம் அயனம் யஹாசஹா நாராயணஹா, எல்லாவற்றையும் பெருமான் தனக்குள் வைத்திருக்கிறான். அருகிலேன் எல்லா உலகம் தன்னுள் நிற்க ஆழ்வார் பாசனத்தில் சாதிக்கிறார். எல்லாவற்றையும் தனக்குள் வச்சிருக்கார், தானும் அனைத்துக்குள்ள இருக்கிறார். இதுதான் நாராயணங்கிற சப்தத்துக்கே அர்த்தம். அப்ப நாரங்களுக்கு அயனமா இருக்கார். நாரங்கிற தண்ணீரை பற்றின மீன்கள்லாம் வாழ்ந்துபடுத்து, அயனமான உன்னை பற்றின என் பெண் தாழ்ந்து போனாள். அப்ப இவனை விட அந்த நீருக்கு எவ்வளவு ஏற்ற நம்மாழ்வாருடைய திருவுள்ளத்தில் இருக்கு. அதைத்தான் இந்த இடத்துல செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் என்ன அதை தெரிந்து கொள்ளலாம். அடுத்து இன்னொரு பாசனத்தில் சொல்றார் அதே பதிகத்தில், இட்ட கால் இட்ட கைகளாய் இருக்கும், எழுந்துலாய் மயங்கும் கைகூப்பும், கட்டமே காதலென்ன மூர்ச்சிக்கும், கடல் வண்ணா கடிகை காணென்னும், சிட்டனே செழுநீர் திருவரங்கத்தாய். சிட்டனே செழுநீர் திருவரங்கத்தாய். சிஷ்டன் என்று சொன்னால் ஆச்சாரத்திலே சிஷ்டன், நல்ல ஆச்சாரம் இருக்கிறவர், அனுஷ்டானம் இருக்கிறவர், நல்ல பண்பாடு இருக்கிறவர்னு அர்த்தம். ஆனா தாயாருக்கு இந்த மாதிரிலாம் கொண்டாடுறதுல எண்ணமே இல்லை. என்ன அனுஷ்டானம் என்ன ஆச்சாரம், பொண்ணு படுற பாட்டத்தார தாங்கல, இதுல உனக்கு ஆச்சாரமாவது அனுஷ்டானமாவது. அப்ப எல்லாம் விபரீத அலங்காரம். இடத்துல சொல்ற வார்த்தை சிட்டனே. ஆனா விஷயம் என்னன்னா, சிட்டனே இல்லை, நீ பேர் உனக்கு சிட்டன்னு யாரோ தப்பா கொடுத்துட்டா போல இருக்கு. செவ்வாய்க்கிழமைக்கு மங்களவாரம்னு சொல்லலையா? ஒரு நல்ல காரியம் செவ்வாய்க்கிழமை பண்ணவே மாட்டோம், ஆனா பேர் மட்டும் மங்களவாரம். அது போல இந்த பெருமாளை சிட்டனே சிட்டனேங்கிறன்னா ஒரு சிட்ட தன்மையே உங்ககிட்ட இல்லை, நீ சிட்டனே அல்ல, ஆனாலும் சிட்டனே கொண்டாடுறேன். செழுநீர் திருவரங்கத்தாய். ஆனா உடனே வியாக்கியானத்தில் சாதித்தார், பெருமாள் சிட்டனோ அல்லனோ சந்தேகம், அவன் உயர்ந்தவனா தெரியாது. ஆனா கண்டிப்பா காவேரி சிட்டமான ஆச்சாரத்தை கொண்டதுதான். செழுநீர் திருவரங்கத்தாய் என்ன உன்னை சிட்டனாக ஆக்கவல்ல பெருமை படைத்ததனோ இந்த காவேரி. காவேரியுடைய யாரான தீர்த்தமாட்டு வந்துட்டாரா, அவ சிட்டர்களா இல்லைனாலும் புனிதமானவர்களாக இல்லாவிட்டாலும் காவேரியில தீர்த்தமாடிட்டு வந்துட்டா புனிதமானவளா ஆயிடுறாளோ இல்லையோ. இப்ப தாயாருக்கு என்ன வருத்தம்னா, இந்த காவேரிக்கு நடுவிலே இத்தனை நாளும் படுத்துட்டு இருக்கே, உனக்கு கொஞ்சமான புனிதத்தன்மை வர வேண்டாமா? நாங்கள்னா ஒரு நாள் குளிச்சுட்டு வந்துள்ளாரே புனிதம் ஆயிடுறோமே, நீ நடுவிலேயே இத்தனை நாளா சேனிச்சுட்டு இருக்கே, என் பொண்ணை இந்த பாடுபடுத்தலாமா? சிட்டனே செழுநீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என்ன அடுத்த ஒரு பாஷம். அதே போல மையல் செய்தன்னை மனங்கவர்ந்தானே என்னும் மாமாயனே என்னும் தன்புணல் சூழ் திருவரங்கத்து. தன் புனல் சூழ் திருவரங்கத்துங்கிற இடத்துல அங்கேயும் வியாக்கியானத்தில் சாதிக்கிறார். பெருமாள் எப்படி சிரிச்சுட்டே அந்த சிரிப்பாலேயே எல்லார் மனசையும் கவர்ந்து விடுவாரோ, மையல் செய்து என்ன மனங்கவர்ந்தானே என்னும். பெருமானுடைய ஸ்மிதம், அவனுடைய புனிசிரிப்பு எப்படி இருக்குமோ, அவர் எப்படி நம்ம உள்ளத்தை மயக்குவாரோ, அதே போல இந்த காவேரி தன்னுடைய சிரிப்பாலேயே உள்ளத்தை மயக்குகிறாள். அவளுக்கு என்ன சிரிப்புன்னா, பேனை ஹசந்தீவ தது. ரொம்ப ஆச்சரியமா பராசரத்தை சாதிக்கிறார். நுங்கும் நுரையுமா காவேரி ஓடுறாளோ இல்லையோ, அந்த நுரை தான் அவருடைய சிரிப்பம்.
திருமாளுக்கே நம்பெருமாளுக்கு ஒரு பெருமையே அவருடைய சிரிப்பு தான். ஸ்மேரேன வக்திரேன தத் வியாபுர்வன் இவன் நிர்வேகன் மதுரம் ஸ்ரீரங்க சர்வம் சஹா. எப்போ பெருமாளை சேர்த்தாலும் இந்த ரெண்டு பக்கத்துல குழி விழுந்திருக்கோல் இவருக்கு, அது சிரிச்சுட்டே இருக்கா போலே. ஏன்னா வைத்த அஞ்சல் அந்த கையும் கவித்த முடியும் முகமும் உருவலும் ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடிகளுமான நம்பெருமாளுடைய சேவை. அவருடைய கிரீடத்தை சேவிச்சா ரொம்ப வசந்தவர், நாம் எங்க கிட்ட போக முடியும் அப்படின்னு பயப்படுவோம். ஆனா அந்த பயப்படாம நாம இருக்கிறதுக்கு தான் சிரித்து கிட்டக்க வாய, நான் தான் சிரிக்கிறேனே, உனக்கு வேண்டி வந்தானே அதுக்கல்வா என்று கூப்பிடுறாப்புல சிரிப்பு இருக்குமா. நம்பெருமாள் சிரிக்கிறாரோ இல்லையோ, இதோ காவேரி சிரிக்கிறாளோ இல்லையோ, பேனையில் ஹசந்தி வதத், தன்னுடைய நுங்கு நுரையாலேயே சிரிக்கிறாள். அந்த நுரை எதுக்கு வந்தது, எதனால சிரிக்கிறாள்னு மற்றொரு இடத்துல சொல்ல போறார். அதுக்கு அடுத்தது இப்போ அப்ப ஆழ்வார்கள் காவிரியை காட்டிலும் திருவரங்கனை விட காவிரியான்னு பார்த்தால் திருவரங்கனுடைய புனிதத்தன்மையை விட காவிரிக்கு ஏற்றம். யாரெல்லாம் போய் தீர்த்தமாடுறோமோ அவர்கள் அனைவருடைய பாபத்தையும் அவ போக்கி விட்டுடுறாளோ இல்லையா. பெருமாளை பற்றினாலும் பாபம் நீங்கும். அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு சொல்றார். நான் உன்னை எல்லா பாவங்களில் நின்று விடுவிக்கிறேன், சோகப்படாதே. இது பெருமானுடைய திருவாக்கு. ஆனா காவேரிக்கு பேசலாம் தெரியாது. இவர் பேசிட்டே இருப்பார், பண்ணுவாரா மாட்டாரான்னு எப்ப தெரியும். ஆனா காவேரிக்கு பேசவே தெரியாது. துலா காவேரியில போய் தீர்த்தம் ஆடிட்டோம், அனைத்து பாவங்களும் கழிஞ்சே போடும் இல்லையோ. கங்கை போய் பிரம்மாவிடத்துல பிரார்த்திக்கிறார், எல்லாரும் எங்கிட்ட நீராடிட்டு அவரவர்கள் பாவத்தை எங்கிட்ட கழிச்சு போடுறாளே, நான் எப்ப என் பாவத்தை கழிக்க கங்கை கேட்டாள். ஒரே வழி, துலா காவேரியில் அனைத்து புனித தீர்த்தங்களும் கலக்கும், நீயும் போய் கலப்பாய். அப்ப உங்ககிட்ட இருக்கிற பாபங்கள் அத்தனையும் காவேரியில கழிவிடுனா. எல்லாரும் கங்கையில கேட்டா, கங்கை வந்து காவேரியில சேர்த்துட்டா, காவேரி எங்க போய் கேட்பாள்னா, எப்ப பெருமானுடைய திருவடியை வடிய கொண்டு இருக்கிறாளோ பாபம் சேரவே சேராது. சேர்ந்தான்னா கழிக்கிறதுக்கு. இப்போ அதைத்தான் இருளிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் அறந்த அரவரச பெருஞ்சோதி அனந்த நென்னும் அணிவிளங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருள பள்ளி கொள்ளும் தருமணிய கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினகள் என்னுகளோ கழித்து நாளே என்று குலசேகராழ்வார் ரெண்டு பக்கத்திலையும் வருடி கொண்டிருக்கிற காவேரியின் பெருமை சொன்னார். அடுத்தது 9வது குறிப்பு பார்ப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மேற்கே இளமனூர் முக்கொம்பு வரை அகண்ட காவேரி. இப்ப கொடகு மலையில புறப்பட்டாள்னு பார்த்தோம். அங்கிருந்து மைசூர் கொள்ளைகாலம், இந்த இடம்லாம் கேள்விப்பட்டிருக்கிறது. கொள்ளைகாலங்கிறது பட்டுக்கு ரொம்ப பெயரெடுத்த ஊர். அந்த கொள்ளைகாலம் தாண்டி மேற்கிருந்து கிழக்கு நோக்கி ஓடி வருகிறாள். ஈரோடு பவானி முதலான இடங்கள்லாம் தாண்டி இதுல காவேரியிலிருந்து பிரிகிற ஆறுகள் பல, காவிரியில் வந்து சேருகிற ஆறுகள் பல. அந்தந்த ஆறு சேர்றது, அந்தந்த ஆறு பிரியறது. இளமனூர் நமக்கு நம்ம திவதேசத்தில் மேற்கு இருக்கக்கூடிய ஊர் இளமனூர். அந்த இடத்து வரைக்கும் அகண்ட காவேரி. கண்டன துண்டாகிய, அகண்டன துண்டாகாத, துண்டாகாத காவிரி. இளமனூர் வரைக்கும் அகண்ட காவிரியா வந்து பின் திருவரங்கத்தின் வடக்கே கொள்ளிடமாய், கொள்ளிடம் வடக்க போய் மறுபடியும் ஒரு பக்கத்துல வந்து மேற்கேந்து கிழக்க போய் கூடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா வடக்க பிரிந்த காவிரி கொள்ளிடம் அப்படியே போய் கடலில் சேர்க்கிறாள். அதே போல தெற்க பிரிஞ்சிருக்கிறது அப்படியே போய் கடலில் சேர்க்கிறாள். அது ரெண்டு உண்டு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து காவிரி பூம்பட்டணத்துல போய் சேர்றதும் உண்டு. அதனால சேர்ந்துதான் நினைச்சுக்க வேண்டாம். வடதிருக்காவேரியும் நேர கடல்ல கலக்கிற இடம் இருக்கு, தென்திருக்காவேரியும் நேர போய் சேர்ந்து கலக்கிற இடம் இருக்கு. முக்கொம்பு வரை அகண்ட காவேரி, பின் திருவரங்கத்தின் வடக்கே கொள்ளிடம். அந்த திருவரங்கத்துக்கு வடக்கு இருக்கக்கூடிய கொள்ளிடம் தென்னார்காடு மாவட்டம் தேவிப்பட்டணத்தில் கடலில் கடக்கிறாள். தென்னார்காடு மாவட்டம் வரைக்கும் போகணும். அப்போ வடக்கு இருக்கிற காவேரி இல்லையோ, அப்படியே வடக்க போய் சென்னப்பட்டணத்துக்கு தெற்க இருக்கக்கூடிய தென்னார்காடு மாவட்டம், அந்த இடத்துல தேவிப்பட்டினத்துல போய் கடலில் கடக்கிறாள். தெற்கே காவிரி, பின் கல்லணையில் சேர்க்கிறாள். கல்லணை வரைக்கும் போய் வடதிருக்காவேரியோடு சேர்க்கிறாள். சேர்ந்து காவிரி பூம்பட்டணத்தில் போய் கடலோட கடக்கிறாள். பூம்புகார் காவிரி பூம்பட்டினம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு பக்கத்துல இருக்கிற திவதேசம்னா தலைச்சங்காடு. தலைச்சங்க நான்மதிய பெருமாள், நான்மதிய பெருமாள் எழுந்தருளி இருக்கிறாரோ. ரொம்ப ஆச்சரியமான திவதேசம். விண்ணோர் நான்மதியை விரிகின்ற வெண்சுடரை கண்ணார கண்டுகொண்டு எண்ணுகளோ கழித்து நாளேன்னு திருமங்கியாழ்வார் ஆச்சரியமா பாடித்தார். கண்ணார் கண்ணபுரம் கடிக கழகமழும் கண்ணார் தாமரசூர் தலைச்சங்க மேல் திசையுள் விண்ணோர் நான்மதியை விரிகின்ற வெஞ்சுடரை கண்ணார கண்டுகொண்டு இன்று என்று கழிக்கப் போகிறேனோ. தலைச்சங்க நான்மதிய பெருமாள்
அது அப்படியே ஒரு தோட்டத்துக்கு நடுவிலே துறவுக்கு நடுவிலே அந்த பெருமாள் எடுத்திருக்கார். ஓங்கி ஒரு கூப்பாடு போட்டோம்னா காது கேட்கறதுக்கு 5 மைல் போகணும், அவ்வளவு தூரம். அந்த நடுவுல பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். அது பூம்புகாருக்கு பக்கத்திலே. இதுக்கு ஏன் தலைச்சங்க நான்மதியம்னு சொல்றான்னா, நிறைய சங்கங்கள் வந்து வந்து சேர்ந்திருக்கிற இடம். நீங்க பழைய நாள்ல தை நீராடல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நம்ம மார்கழி மாசத்துல ஆண்டாள் நீராட்ட பாசுரம் பாடியிருக்காளுங்க. மார்கழி நீராடுவான்னு தானே முதல் பாசுரத்திலே கூப்பிடுறான். மார்கழி திங்கள் மதிலிருந்த அந்நாளால் நீராட போதுவின்னு. இது சிலப்பதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. சங்க காலத்திலிருந்தே வந்துட்டு இருக்கிற வழக்கம். அதாவது மார்கழி மாசத்திய பௌர்ணமியிலிருந்து தொடங்கி தை மாசத்து பௌர்ணமி வரைக்கும் காவிரி பூம்பட்டணத்திலே பூம்புகாரில் ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து கைகோத்து கொண்டு சுனை நீராடுவார்கள். இதுக்கு தை நீராடல்னு பேர். அந்த காவிரி மணல் தான் நுண்மணல் கிடைக்குமா. ஆண்டாள் மார்கழி நோன்பு நோற்றதே பாகவதத்தில் இருக்கிற ஸ்லோகத்தின் ஆதாரம். ஹேமந்தே பிரதமே மாசே நந்தபிரஜ குமாரிக்காக சேருகு ஹவிஷ்யம் புஞ்சானாக காத்தியாயன் அர்ச்சன விரதம் காத்தியாயன் மகாமாயே மகாயோகின் நதீஸ்வரி நந்தகோப சுதந்தேவி பதிமே குருதே நமகான்னு ஒரு ஸ்லோகம். திருவாய்ப்பாடியில் இருந்த 5 லட்சம் பெண்கள், கோபிகா ஸ்திரீகள், இவா எல்லாரும் யமுனை ஆற்றில் இருக்கிற மணலை எடுத்து, ரொம்ப பொடி மணல், நுண்மணல், அந்த நுண்மணலாரே ஒரு பொம்மை பண்ணி, அதான் காத்தியாயனி தேவி, அந்த பொம்மைக்கு அர்ச்சனை பண்ணி, ஏ தேவியே எங்க எல்லாருக்கும் கண்ணனை கணவனாக கொடுப்பாய் என்று பிரார்த்தித்தார்கள். யமுனையாற்று மணலை காட்டிலும் காவிரி மணல் நுண்மணல், அது இன்னும் ரொம்ப நன்னா இருக்கக்கூடிய மணல். அதுவே தற்போது ஆபத்து. அன்று இருக்கிறது இன்னைக்கு அதுவே ஆபத்தாப்படுத்துனா. அதனால தான் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் போது. நமக்கு தேவை ஒன்றும் இல்லை. ஒரு காத்தியாயனி பொம்மை பண்ணுறதுக்கு அதுவும் நம்ம பண்ண போகிறது இல்லை. எப்படியும் பெரியமாருலாம் சேரிச்சுட்டு தான் இருக்கார். அவரே பச்சை நாள் கூட போதும். அப்போ காவிரியினுடைய நுண்மணல் கொண்டு தைநீர் ஆடுதல் சங்க காலத்திலேருந்து வழக்கத்தில் வந்துருக்கிற உண்டு. அந்த காவிரி பூம்பட்டணத்தில் தான் காவிரி போய் கலக்கிறாள்னு பார்க்கிறோம். அடுத்தது 10வது குறிப்பு, காவிரி கரையில் இருக்கும் திவ்யதேசங்கள். இந்த திவ்யதேசம் காவிரி கரையில் இருக்கிறது இருக்கட்டும், இந்த காவிரி களம்பன இடத்திலேருந்து எத்தனை திவ்யதேசம். பெருமாளுக்கு ஒரு ஆசை கொடுத்து கட்டு பிரசாதத்தை திறக்கணும்னா ஜல வாய்ப்பு இருக்கிற இடத்துல தானே திறக்கணும். நம்ம யாத்திரைக்கு போறோம், புளியோதரை தத்தியமான கட்டி எடுத்துன்னு போயிட்டோம், எங்க இறங்குவோம்? தண்ணீர் இருந்தால் தான் இறங்குவோம். எங்கேயாவது ஜலம் இருக்கா பாரு, வண்டியை நிறுத்து. யாத்திரைக்கு எப்போ குறைச்சே சொல்ல முடியும். பெருமாள் அதே போல யாத்திரை கிளம்பினார். எங்கெங்க காவிரி இருக்கோ வண்டியை நிறுத்துன்னு. ஆனால் அங்கங்க நின்று சயனிச்சுட்டு வர போறார். இது முதல்ல தொடங்கினது ஸ்ரீரங்கப்பட்டினம். ஆதி ரங்கமாக ஸ்ரீரங்கப்பட்டினம் தான் காவிரி கரையில் இருக்கிற முதல் திவ்யதேசம். ஏன்னா அது மைசூருக்கு பக்கத்திலே இருக்கும் இல்லையோ. ரொம்ப ஆச்சரியமா பெரிய பெருமாளா சயனிச்சிருக்கார். இங்க பெருமாள் சயனிச்சிருக்கா, அப்புறம் தான் அங்கேயும் பெருமாளுடைய சயனம். இந்த பெருமாளுடைய திருநாமமே தான் அந்த பெருமாளுக்கும். விட்டதேவராயன் இங்கிருந்து அங்க போன ராமானுஷரை தான் விட்டதேவராயனை திருத்தினார், விஷ்ணுவர்தனன் ஆக்கினார். விஷ்ணுவர்தனாலேயே அந்த திவ்யதேசம் ஸ்தாபிக்கப்பட்டது. அது ஸ்ரீரங்கப்பட்டினம் மேற்க கடைசியில் இருக்கக்கூடியது. அதுக்கு அடுத்து வந்தோம்னா இது ஆதிரங்கம்னு வச்சுருக்கோம். அடுத்தது மத்தியம ரங்கம். மத்தியம ரங்கத்துல இதே சயன திருக்கோலத்துல பெருமாள் இருக்கா. மத்தியமான நடுவல்லையோ சிவண்ண சமுத்திரம்னு அந்த இடத்துக்கு பேர். இயற்கைன்னா இயற்கை, கண்டிப்பா ஒரு தரம் போய் பார்த்தாகணும். எல்லாரும் போய் சேவிக்கணும். ஏன்னா ஒரு வீடு இருக்காது, ஒண்ணுமே கிடையாது, வெறும் காவிரி. அந்த காவிரி இவ்வளவு பெருசத்துக்கு மேடா வளர்ந்துருக்கும். அப்படி ஏறி கீழே பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா பெருமாள் எழுந்துள்ளிருப்பார். அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் பஞ்ச நாராயண பிரதிஷ்டை. ராமானுஜர் மேலக்கோட்டையில 12 ஆண்டு காலம் எழுந்துள்ளி இருந்தாலும் 5 நாராயண பெருமான அங்க பக்கத்துல தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அதனால மத்தியம ரங்கம் முக்கியமான இடம். சிவண்ண சமுத்திரம்னு அந்த இடத்துக்கு பேர். அதுக்கு அடுத்தது அங்கிருந்து வடக்கு கிழக்கு நோக்கி வந்தோம்னால் அப்பால ரங்கம். திருமால் அப்பால ரங்கன் அப்பக்குடத்தானாய் காவிரி கரையிலேயே திருப்பேர் நகரான் திருமாலிருஞ்சோலை பொறுப்பே உலகின்றபிரான் இன்னு வந்து இருப்பேன் என்று என் நெஞ்ச நிறைய புகுந்தான். அம்மாழ்வாருடைய ஆச்சரியமான கோஷம். திருப்பேர் நகருக்கு ஒரு பெருமை உண்டு. பதிகங்களாக திருவங்கை ஆழ்வாரோ நம்மாழ்வாரோ பாடிய கடைசி திவ்யதேசம் திருப்பேர் நகர் கோயிலடிதான். அப்ப நித்தியப்படி சாயங்காலம் பெருமாள் இன்னைக்கு அமுது செய்கிறார். அப்பால ரங்கன் அப்பக்கூடத்தான் சுவாமித்துவம். அதாவது நம்மாழ்வாருக்கு மோட்சம் கொடுக்குறாரு. அந்த சமயத்துக்கு நமக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு இவர் ஆர் என்று நாம கேட்டுட்டோம்னா, நீ தான் என் சொத்து, நான் தான் உன் சுவாமி என்று பெருமாள் தன் சுவாமித்துவத்தையே திருப்பேர் நகரில் வெளியிட்டானா. இருந்தது திருப்பேர் நகரிலே. அங்கிருந்து கிளம்பி திருமாலிருஞ்சோலமலைக்கு போனாராம். எதுக்குன்னா, இங்கேருந்து கிளம்பி திருமாலிருஞ்சோலமலைக்கு போனா நம்மாழ்வார் இருக்கிற இடத்துல போய் அவர் உள்ளத்திலே குடிகொள்வதற்காக. திருப்பேர் நகரான் திருமாலிருஞ்சோலை பொறுப்பே உரைகின்ற பிரான் இன்னு வந்து இருப்பேன் என்று என் நெஞ்ச நிறைய புகுந்தான். பகவான் பண்ணது என்ன? அயோத்தியிலிருந்து கிளம்பினார், சித்திரகூடத்துக்கு போய் சேர்ந்தார். திருப்புல்லாணி கரைக்கு வந்துட்டு வரவில்லை.
அதே மாதிரி தான் 3 இடம் வருது. இப்போ வைகுண்டத்திலேருந்து கிளம்பினார், திருப்பார்கடல்ல போய் தங்கினார், மதுரைக்கு வந்து சேர்ந்துட்டாலும் இல்லையோ, அதே போல தான் போகுது. இந்த பெருமாளுக்கு 3 ஸ்தானம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல கிளம்புறார், நடுவில் ஒரு இடத்துல தங்குறார், கடைசியில் ஒரு இடத்துல வந்து சேர்ந்துடுறார். திருப்பேர் நகரான் திருமாலிருஞ்சோலை பொறுப்பே உலகின்றவினான் இன்னு வந்து இருப்பேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான். அந்த திருப்பேர் நகர் அப்ப கூடத்தான் சன்னதி காவிரி கரை. அதுவும் அந்த படிக்கட்டு மேலே ஏறிட்டு பார்த்தோம்னா கரை மட்டும்தான் தெரியும். அந்த காற்றே தான் பெருமாள் பேர்லயே அடிக்கிறாப்புல அவ்வளவு கிட்டக்கு இருக்கிறது விதேசம்.